ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வெளியில் கிளம்பிட்டோங்க. வெளியில் நான் ரொம்ப தூரம், நான் ஊர் சேலம் கிளம்பியிருக்கோம். அது எதுக்காகன்னு அப்புறமா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீட்லேயும் வேலை நடந்துகிட்டு இருக்கு, அதையும் பார்த்துட்டு அம்மாட்டையும் சொல்லிட்டு போவாங்க. கருவேப்பிலை வர வந்திருக்கு, இந்த உருவி வச்சுட்டு இருக்காங்க. இந்த கருவேப்பிலை பொடிக்கி அப்புறம் எப்பவும் போல் திருவமிழில் மாவு மிளகா மல்லியெல்லாம் அரைச்சிட்டு இருக்காங்க. இது வந்து தனி மிளகாயா? தனி மிளகா தான் அரைச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதோ நிறுத்தி வச்சுருக்காங்க. கொஞ்சம் மல்லி இந்த பக்கம் இந்த மிஷினில் மல்லி போட போகிறாங்க. இப்போ தான் மல்லி எடுத்து வச்சுருக்காங்க. மல்லி போட போகிறாங்க. குழம்புக்குள்ளே மல்லி எல்லாம் அரைஜாமான் போட்டு அரைப்போம் இல்லையா, அதுக்குள்ளே மல்லி அரைஜாமான் எல்லாமே மிளகு, சோம்பு, ஜீரகம் பாருங்கள், எல்லாமே கடலை பருப்பு எல்லாமே தாராளமாக போட்டிருப்போம். மிளகெல்லாம் தாராளமாக இருக்கும். எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். குழம்புத்தூள் அவ்வளோ நல்லாயிருக்கும். திருவையில் அரைக்கிறது எல்லா குழம்புக்கும் போடுற மாதிரி குழம்புத்தூள். இது பாருங்க, இது வந்து கீரைப்பொடி. கீரை அக்கம் பக்கம் யாரும் இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட கிடச்சிதுன்னா கீரையெல்லாம் கொண்டு வந்து கொடுங்க, வாங்கிப்போம். கீரை பொடினா அவ்வளோ வாசமாக நல்லாயிருக்கும். அப்புறம் எப்போவும் செய்கிற சீப்பு முறுக்கு வேலை இருக்காங்க. நம்மளோட ரெகுலர் வேலை சீப்பு முறுக்கு வேலை, அதுதான் தட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா போயிட்டு வரவா? பார்த்துக்கிறீங்களா? எல்லாத்தையும் அம்மாவை நம்பி தான் ஒப்படைச்சிட்டு போகிறேன். அவங்க தான் வந்து மேனேஜர், அதனால் அம்மாவை நம்பி தான் விட்டுட்டு போகிறேன். எங்கேயும் இந்த எல்லாம் விட்டுட்டு கிளம்புறதில்ல. நிறைய ஆர்டரு, நிறைய பெண்டிங் நிற்கிது பில்லெல்லாம். அதனால தான் சரி செய்யட்டும்னு சொல்லிட்டு அம்மா பார்த்துக்கிறேன். நாங்கள் ஆமாம், போயிட்டு வந்துடலாம். ஈவினிங் வந்துடுவோம். சரிம்மா, போயிட்டு வந்துடவா? போயிட்டு வரோம். சரி சரி, பாய். வர்ற வழியில் ஒரு டீ, ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இறங்கியாச்சு. தஞ்சாவூரில் தான் சாப்பிட்டுட்ருக்கோம். இப்போ வந்து தஞ்சாவூர்லேருந்து அரியலூர் பெரிய ஆறாக இருக்குது. இந்த சைடெல்லாம் இப்போ வந்ததே இல்லை. பாருங்களேன், ஆறை ஃபுல்லாக ஆற்றுல தண்ணியே இல்லை, வெறும் மணலாக தான் கிடக்கு. அதெல்லாம் ஆனால் பெரிய ஆறாக இருக்குது. இந்த ஆறு பேர் என்ன அதுவும் தெரியல. பார்ப்போம், எங்கேயாவது போர்டு இருக்கான்னு பார்ப்போம். பெரிய பாலம், பெரிய ஆறு. என்ன ஆறுன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். போர்டு இருந்தால் பார்த்துட்டு சொல்கிறேன். இது என்ன ஊருங்க? கும்பகோணம் ரோட்டில் ஒரு பெரிய ஆறு இருக்குமே, அது என்ன ஊருங்க? ஆறுங்க, கோரையாறு இல்லை, அது என்ன ஆறு? அணக்கரை பாலம் மாதிரி இந்த பாலம் ரொம்ப பெரிய. கொள்ளிடம் அணக்கரை இருக்கு இல்லையா, கொள்ளிடம், அந்த ஆறு தான் இங்கே கிராஸ் ஆகுதா என்னாலும் அதுவும் தெரியலைங்க. தண்ணி அந்த பக்கம் ஒரு ஓரமாக கொஞ்சமாக போகுது தண்ணி. மீன் பிடிக்கிறாங்க பாருங்க, எல்லாம் பாலத்தில் நின்று மீன் பிடிக்கிறாங்க. தூண்டி போட்டோ வலை போட்டோ மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம்லாம் நம்ம வந்ததே கிடையாதுங்க. எப்படி போகிறோம்னா இப்போ கூகுள் மேப்பை நம்பி தான் போயிட்டுருக்கோம். சேலம் அரியலூர் போயிட்டு அப்படியே போகிற மாதிரி மேப்பு போட்டு போகிறோம். மேப்பை போட்டு தான் போகிறோம். மேப் எனக்கு சரியாக பார்க்கவும் தெரியலை. எங்கள் பையன் தான் கார் ஓட்டிகிட்டு இருக்காங்க. கூகுள் மேப்பை நான் தான் பார்த்து ரூட் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு ரூட்டு சொல்லவும் தெரியலை. 2 இடத்துல மாறிட்டோம். கூகுள் சரியாக பார்க்கவும் தெரியலை. 2 இடத்துல ரூட் மாறி திரும்பி வந்து போயிட்டுருக்கோம் இப்போ. ஏன்னா நம்ம இந்த சைடெல்லாம் வந்தது கிடையாது. மதியானம் 2:30 மணி வந்து பெரம்பலூரில் தான் இப்போ சாப்பாடு சாப்பிட்டுட்ருக்கோம். ரைஸ் பாருங்க, ஃப்ரைட் ரைஸ், மஷ்ரூம் 65. இப்போ சேலம் கிட்டக்கிட்ட வந்தாச்சு. ஹைவேயில் ஃபுல்லாக மழை தான் இருக்குது. இந்த பக்கம்லாம் மலை பிரதேசமாக இருக்குது. கொஞ்சம் தூரமாக தெரியுது, அப்படியே பனி மூட்டமாக நல்லா ஜில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு. இந்த பக்கம்லாம் கூலிங்காக இருக்குது. மழை பாருங்கள், தொடர்ந்து மழையாக இருக்குது, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஹைவேயில் தான் நின்றுட்டு இப்போ எதுக்காக இங்கே நிற்கிறோன்னா ஏதாவது ரூம் கிடைக்கலான்னு பார்க்குறதுக்காக ரூம் எடுத்து தங்குறதுக்கு. கார் எடுத்ததுலேருந்து இன்றைக்கி தான் ரொம்ப தூரம். இப்போ நைட்டு ஒரு ரூம் போட்டு தங்கிட்டு இப்போ கிளம்பியாச்சு. எங்கே போகிறோன்னு பார்க்குறீங்களா? ஒரு எக்ஸாம் தான். ஒரு எக்ஸாமுக்கு தான் வந்திருக்கோம். சேலத்துக்கு வந்திருக்கோம். வாங்க போகலாம். இப்போ டைம் ஆகிடுச்சு. என்ன எக்ஸாம் வாங்க போய் பார்ப்போம். சேலத்தில் ஒரு காலேஜுக்கு தாங்க வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம், முக்கியமான இன்செட் எக்ஸாம்னு ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு எங்கள் பையன் வந்திருக்காப்புல. எங்கள் பையனோட நாங்களும் வந்திருக்கோம். அவங்க எழுதிட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இங்கே உட்காந்துருக்கோம்.
மன்னார்குடியிலேருந்து நம்மளுக்கு வந்து சேலம் வந்து கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் தாண்டி இருக்குது. ஆனால் திருச்சி அந்த பக்கம் கும்பகோணம் அங்கெல்லாம் கூட சென்ட்ரு இருக்கும். ஆனால் நமக்கு சென்ட்ரு போட்டது பார்த்திங்கன்னா சேலத்தில் போட்டுட்டாங்க. நம்மளுக்கு எப்பயுமே பார்த்திங்கன்னா நீட்டு யூஜி எழுதும்போதும் அப்படி தான் ஆணுச்சு. கேரளாவில் போட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். யூஜி ஃபஸ்ட்டு நீட்டு வந்து 2வது வருஷம் எங்கள் பையன் வந்து எக்ஸாம் எழுதினாப்புல கேரளாவில் போட்டாங்க. அது பெரிய கதை. அது வேணா இன்னொரு நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கேரளா போய் அங்கே எல்லாம் கண்டுபிடிச்சிங்க. நம்ம சேலத்தில் கண்டுபிடிச்சிட்டு ஒரு ரூம் எடுக்கவே அவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டோம். நைட்டு ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு இங்கே வர்றதுக்கே ரூட் தெரிய மாட்டேங்குது. தெரியாத ஊராக இருந்ததுன்னா நம்ம கூகுள் மேப்பை நம்பி தான் போக வேண்டியதாக இருக்குது. அது எங்கெங்கேயோ பாதை காமிக்குது. சுற்றி பிடிச்சி ரூம் பிடிச்சிட்டு வர்றது அவ்வளோ கஷ்டப்பட்டப்போ கேரளாவில் எக்ஸாம் போட்டப்போ எப்படி இருந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போனோம். அப்படி தான் நமக்கு எப்பயுமே சென்ட்ரு என்னென்னு தெரியல. நம்ம ராசி போல இருக்குது. எக்ஸாம் சென்டர் வந்து ரொம்ப தூரமாக லாங்காக போட்டுடுறாங்க. யூஜி பிஜி இதெல்லாம் எழுதிட்டு வாரது பப்பப்பா சொல்ல முடியாது. அவ்வளோ அலைச்சல், அவ்வளோ எக்ஸாமு, அவ்வளோ படிப்பு அப்படின்னு அவ்வளோ இருக்குது. இந்த டாக்டர் படித்து முடித்து வரங்காட்டியுமே ஒரு வழி ஆயிடுவாங்க பசங்கன்னு வச்சுங்களேன். அந்தளவுக்கு அவ்வளோ வேலை இருக்குது அதில். அதோடு சேர்ந்து பேரண்ட்ஸும் சேர்ந்து அவங்களோடய ஓடிக்கிட்டு இருக்கணும். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டங்க. போகலாம், பக்கத்தில் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே ரொம்ப தூரமாக இருக்குது கூகுளில் பார்த்தோம்னா. அதனால் அவ்வளோ தூரம் நம்மளால் போக முடியாது. ஊருக்கு வர பொழுதுக்கு முன்னாடி போய் ஆகணும். போகிற வழியில் வந்து ஒரு பெரிய முருகன் கோயில் ஒன்று இருக்குதான். 10 மலை முருகனை என்னமோ சொல்கிறாங்க. அந்த முருகன் கோயில் ஒன்றையும் போயிடுவோம். அப்படியே சுற்றி பாருங்கள், அழகாக இருக்குது. நிறைய மரங்கள், செடி, பூச்செடிகள் இதெல்லாம் வச்சுருக்காங்க. பசங்க பேரை வச்சுக்கிட்டு தான் நம்மளாம் காலேஜுக்குள்ளே வரலாம். இல்லைன்னா நம்மளையெல்லாம் காலேஜுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ பசங்க படிக்கிறதுனால நீட்டு யூஜிக்கு போனேன். இப்போ பிஜி எக்ஸாமுக்கு வந்திருக்கேன். 2வது வாட்டி இன்செக்ட் எக்ஸாம். வர்ற வழியில் முத்துமலை முருகன் கோயில். நான் 10 மலை முருகன்னு சொன்னேன். இல்லை முத்துமலை முருகன் கோயில் வர்ற வழியில் இருக்குதுன்னு சொன்னாங்க. ரொம்ப ஃபேமஸான முருகன், ரொம்ப சக்தி வாய்ந்த முருகன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். அப்படியே நெய் தீபம்லாம் வாங்கி ஏற்றிட்டு வாங்க பார்த்துட்டு போவோம் முத்துமலை முருகனை. ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருக்குது. ரொம்ப பெரிய சிலையாக இருக்குங்க. மலேசியாவிலலாம் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, மலேசியா முருகன். இப்போ திரும்பி காட்டுங்க. அது இது மாதிரி தான் இருக்கும்னு பாருங்களேன். எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்கள். நேச்சுரலாக அப்படி இருக்கார் முருகன். மலைக்கு மேலே ஒசந்து நிற்கிறாரு. அவ்வளோ பெரிய சிலையாக இருக்குது. பார்த்துட்டிங்களா? வாங்க உள்ளே போய் பார்த்துடலாம். எடுத்தோடனே விநாயகர் தானே இருப்பார். விநாயகரை தரிசனம் பண்ணி பெரிய சிலை இருக்கு இல்லையா, முருகன் சிலை. அதுக்கு வந்து பாத பூஜை பண்ணுறதுக்கு தான். இந்த பாத பூஜையை போய் பண்ணிவிட்டு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்கா முருகனை பாருங்கள். நீங்களும் தரிசனம் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த பக்கமாக வந்தோம்னா முருகன் கோயிலுக்குள்ளார வச்சுருக்காங்க சிலை. இதுதான் கற்பகிரகம். அங்கேயும் சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு. நீங்களும் எங்களோட முத்துமலை முருகனை தரிசனம் பண்ணிட்டீங்களா? அவ்வளோதான். இதோட வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியதுதான். ரொம்ப பெரிய சிலை, எத்தனை அடி சிலைன்னு தெரியல. ரொம்ப பெரிய சிலை, சூப்பராக நேச்சராக இருந்துச்சு முருகன் சிலை. முருகனை நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். எப்படி நைட் ஆகிடும் வீடு போய் சேர்றதுக்கு. இந்த வீடியோ எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எது டவுட் இருந்தாலும் கேளுங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.